வேதம் சொல்லுகிறது, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சங்கீதம் 51:12. இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம், சங்கீதக்காரர் தாவீதிற்கும் கர்த்தருக்கும் ஒரு இடைவெளி உண்டாகிறது. தாவீது வெறுமையாக காணப்படுகிறார். அவரிடத்தில் சந்தோஷம் இல்லை, கர்த்தருடைய ஆவியும் இல்லை. அவர் பாவத்தில் விழுந்தது நிமித்தமாய் அது அவரை விட்டு கடந்து போயிற்று. இதை உணர்ந்து கொண்ட தாவீது கர்த்தரிடத்தில் கருத்தாய் ஜெபிக்கிறார். எனக்கு மீண்டுமாய் உம்முடைய சந்தோஷத்தையும் உம்முடைய ஆவியும் எனக்கு கொடுக்கும்படியாய் கேட்கிறார். இரக்கமுள்ள தேவன் தாவீதின் விண்ணப்பங்களை கேட்டு கர்த்தர் மீண்டுமாய் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். இந்த நாளிலும் கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை கெடுக்கும்படியாய் அநேக காரியங்கள் நம்மளிடத்தில் போராடலாம். நாமும் தாவீது ராஜாவை போல கருத்தாய் ஜெபிக்கும் பொழுது நம்ம இழந்து போன இரட்சணிய சந்தோஷத்தையும் கர்த்தருடைய ஆவியையும் மீண்டுமாய் நமக்கு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். ஆமென். என்னை கழுவும், நான் சுத்தமாவே, சுத்திகரியும், நான் தூய்மை.